அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளுக்கு சில அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கிற்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படவில்லை என புகார்கள் எழுந்தன. இந்த இரு பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகின. கடந்த மே மாதமும் பருப்பு பாமாயில் வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து மே மாதம் பருப்பு பாமாயில் வாங்காதவர்கள் ஜூன் மாதம் சேர்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் ஜூன் மாதமும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படவில்லை. இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகிக்கப்படவில்லை எனவும் ஏழை எளிய மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வழிவகை செய்யுமாறும் தரமற்ற துவரம் பருப்பை அனுப்பிய நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்தி வந்த நிலையில் தங்கு தடையின்றி ரேஷன் பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி டெண்டர் கோருவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவே துவரம் பருப்பு விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெறாத ரேஷன் அட்டைதாரர்கள் இம்மாத இறுதி வரை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 80 வயதிற்கு மேற்பட்டவர்களே ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து பொருட்களை பெற வேண்டும் என வற்புறுத்த கூடாது என்றும் இதனை மீறும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இது குறித்து பொதுமக்கள் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கலாம் என்றும் உணவுத்துறை அறிவித்துள்ளது.